மனோஜ், நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர் பாஸ். ஹலோ, யார் பேசுறது? என்ன மறந்துட்டியா கல்யாணி? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் விட்டது தப்பா போச்சு. என்னையே மறந்துட்ட பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏதோ கல்யாண சீர்வரிசை எல்லாம் பேக்கேஜ்ல சீப்பா தர போறீங்களாமே. உன் சோசியல் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணிருக்க, அதுவும் உன் புருஷன் கூட ஆடிக்கிட்டே வர. அவ்வளவு சந்தோஷமா இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க என் கல்யாணத்துக்கு ஆர்டர் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. உனக்கு கல்யாணமா? ஏன் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதா? சரி விடு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? என்ன விளையாடுறியா? விளையாடுறதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட போன்ல பேச போறேன்? அதான் அட்ரஸ் இருக்கு. உன் புருஷன் கிட்ட நேரா வந்து உன் கதைய சொல்லி அவன் கையில பணம் வாங்கிக்க மாட்டானா? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஆமா, பின்ன எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க. டென்ஷன் இல்லாம இருக்குமா? உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல போனை வை. இல்ல, நான் கட் பண்ண போறது போன் இல்ல, உன் புருஷன் கூட வாழ்ற வாழ்க்கைய. பணம் கொடுத்தேன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன். இப்ப என்கிட்ட பணம் எதுவுமே இல்ல. அப்ப இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் உன்னோட புருஷன் கிட்ட நேர்ல வந்து பேசிக்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். பயப்படாத, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கும் மனசாட்சி இருக்கு, அதனால ஐ வாண்ட் மணி. இப்ப எனக்கு பணம் வேணும், அதுவும் உடனே வேணும். எப்ப தருவ? எங்க தருவ? நான் எங்க வரணும்? அத மட்டும் நீ சொன்னா போதும். உடனடியா நல்ல பணம் எல்லாம் தர முடியாது. என்கிட்ட இப்ப பணமும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்ப நீயும் புரிஞ்சுக்கோ. நானும் உன் விஷயத்த உன் புருஷன் கிட்ட சொல்றதை தவிர வேற வழி இல்ல. சாமியே சரணமையப்பா. சாமியே